ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான மொறுன்னு ஒரு வெரைட்டியான ஒரு பூரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டொமேட்டோ பூரி, தக்காளி பூரி. தக்காளி வந்துட்டு நம்ம வந்துட்டு வேறு ஸ்டைல் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்றக்காக பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் அழகாக அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 3 தக்காளியை வந்துட்டு அந்த சென்டரில் உள்ள வந்து தண்டை எடுத்துகிட்டு நம்ம அழகாக கட் பண்ணி வெந்நீரில் வச்சு நம்ம பாயில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்துட்டு நம்ம அழகாக மாற்றிட்டு, ஸோ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள தோல் எல்லாமே நம்ம உரித்து எடுத்துடலாம். நம்ம தோலோடு போட்டு அடிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குன்றக்காக வந்து ஸ்கின் இதை அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் உள்ள வந்து இந்த பியூரி மாதிரி வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா தக்காளியுமே நம்ம உரித்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக எல்லாம் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி நம்ம போட்டிருக்க இது எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஆஃப் சால்ட் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக அரைச்சி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் வந்து நம்ம பூரிக்கு வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது வந்து 1 கப்பு மாவு எடுத்து நான் வந்துட்டு பூரிக்கு ரெடி பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும் கோதுமை மாவு. இதில் வந்து ஒரு 8 பீஸ் பூரி வரையும் நம்ம பண்ணலாம், நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதுக்கு தகுந்த அளவு நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு பரட்டி விட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, நம்ம அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கலக்கி விட்டாச்சு. கலக்கி விட்டதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம். ஸோ ரவை போடுறதுனால பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிரிப்ஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ரவை ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதம் வர்ற அளவு வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 நிமிஷம் அந்த மாவு ஊற வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூரிக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சை சைஸ், கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உருண்டையாக எடுத்து நம்ம வந்து பூரிக்கு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 பூரி வந்து நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பூரிக்கு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு சப்பாத்திக்கு எடுத்திருக்கேன். அந்த நம்ம எடுத்துருக்க பேடாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மைதாவில் வந்துட்டு முக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி முக்கிய எடுத்து வைக்கிறனால என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி கட்டையில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம லைட்டாக மைதா நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்க்கலாம். அதேமாதிரி டேபிளுக்கு கீழே கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா 2 சைடு வந்துட்டு ஒட்டாமல் நமக்கு அழகாக அந்த மாதிரி சுற்றும், ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. ஸோ ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக தேய்க்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி ரவுண்டாக தேய்க்கலாம். ஸோ பாருங்கள் அழகாக எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக தேய்ச்சிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இந்த அடுத்த ஒரு பூரியும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் வந்துட்டு காய வச்சு நம்ம பொரிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த சைஸ் தேய்ங்க. அந்த கொஞ்சம் வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப தட்டையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அந்த கனம் இருக்கணும். ஸோ அந்த கனம் இருந்தால் தான் பூரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். ரொம்ப நைஸாக தேய்ச்சோம்னா கூட வந்து பார்த்திங்கன்னா மொறுன்னு ஒரு மாதிரி பப்படு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் எப்போயுமே சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப நைஸாக தேய்க்காதீங்க. ஒரு 2 பேப்பர் வச்சா என்ன கனம் வரும் அந்தளவுக்கு கொஞ்சம் விட்டு தான் தேய்க்கணும். ரொம்ப நைஸாக தேய்ச்சோன்னா பப்படு மாதிரி ஆகி பொரிச்சோம்னா வந்து கடக்காகும். ஸோ இது வந்து சாஃப்டாகவும் நல்லா மொறுன்னு ஸ்கிரிப்ஸியாக இருக்கணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு சென்டர் சைஸ் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ பாருங்கள் ரெண்டுமே அழகாக தேய்ச்சாச்சு. ஸோ இதை தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி மைதா போட்டு தேய்ச்சோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம அப்படியே ஆயிலுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஆயில் எல்லாமே மைதாவாகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல கிளாத்தை வச்சுட்டு மைதா மேலே நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு மைதா இல்லை, ஸோ உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்றக்காக தான் நான் அந்த டவலை வச்சு தொடச்சி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே தொடச்சிட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆயிலை வந்து பூரி பொரிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா எப்போயுமே வந்து நல்லா காய வச்சுக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா ஆயில் வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஆயில் நல்லா காஞ்சி போக வருது. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வச்சு தான் நான் வந்துட்டு பூரியை உள்ளே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போட்டு ஒன்றுமே பண்ண தேவையில்லை, லைட்டாக மேலே ஆயில் அள்ளி அப்படி ஊற்றுனீங்கனாலே அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ ஆயில் ரொம்ப சூடாக இருக்குது, நீங்கள் எடுத்து போடும்போதும் சரி, நீங்கள் ஆயில் அள்ளி தெளிக்கும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மேலே கீழே தெரிச்சிடாமல் கையில். நீங்கள் இப்போ கலர் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராக வந்துட்டு நம்ம வந்துட்டு அழகான ஒரு பூரியை வந்துட்டு இன்றைக்கி நம்ம சமைச்சிருக்கோம். உங்களுக்கு கலர் பாருங்கள் ஃபுல்லாக கோல்டன் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி
இந்த இதே மாதிரி இன்னொரு பூரியும் நம்ம போட்டு பார்க்கலாம். 2 பீஸ் தேய்ச்சோம் இல்லைங்களா, ஸோ அதையும் நம்ம போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை ஒரு சின்ன பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போது. ஸோ மாற்றி வச்சாச்சு. அந்த பூரியும் நம்ம தேய்ச்சிருவோம், ஃப்ரை பண்ணிடுவோம். அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் வந்து பூரி வந்து பார்த்திங்கன்னா 30 செகண்ட் தான் இருக்கணும். ஒன் சைடு 30 செகண்டு, இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட் வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக மொறுமொறுன்னு கிரிப்ஸியாக ஒரு பூரி ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது உருளைக்கிழங்கு மசாலா வச்சுக்கலாம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சாம்பார், கோகனட் சட்னி எக்ஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த பூரி வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ நம்ம போட்டுக்கிறதுனால சாப்பிடும்போது அந்த தக்காளியோட ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு பேடை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, சப்பாத்தி. ஸோ அந்த சப்பாத்தி தான் இப்போ தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்க லெஸ் ஆயில் சாப்பிட்ணும், இல்லை ஆயிலே வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தியாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கலாம். நீங்கள் தேய்ச்சி வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெய்லி ஒரே மாதிரி அந்த பூரி சாப்பிட்றதுக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வெரைட்டி பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்கு சட்னி இல்லாமலே நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அதில் போட்டுக்க சில்லி பவுடர், தக்காளியோட புளிப்பு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாலா மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். ஸோ இன்னும் கொஞ்சம் அகலமாக தேய்க்கணும் சப்பாத்தி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் நைஸாக தேய்ச்சிட்டு ஆயிலை வந்து டெம்பரேச்சர் நல்லா காய வச்சுட்டு, ஆயில் போட வேணாம் சப்பாத்திக்கு, ட்ரை சப்பாத்தி தான் போடணும். ஸோ கடாயை நல்லா சூடு வச்சு போடுங்க. சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன கிளாத்தை வச்சு இப்படி ஃப்ரெஷ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அப்படியே ஏர் இதாகி நமக்கு பபுள்ஸாக வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து நல்ல சாஃப்ட்னஸ் இருக்கும் நமக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஒன் சைடு சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஸோ இது அந்த சைடும் குக் பண்ணிவிட்டு நம்ம அழகாக எடுத்து இந்த இன்னொரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சப்பாத்தியாகவும் சாப்பிட்லாம், பூரியாகவும் சாப்பிட்லாம், உங்களோட சாய்ஸ். ஈவினிங் நைட்டாக இருந்தால் சப்பாத்தி ட்ரை பண்ணுங்கள், மார்னிங்காக இருந்தால் பூரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மாவு வந்து ஒரே மாவு, ஒரே வெரைட்டி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து சேரும். இதே மாதிரி நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.